ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனல்ல எக்ஸல் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறதா லாஸ்ட்டுக்கு முந்தின ஷார்ட்ஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் லாஸ்டா நம்ம அப்லோட் பண்ண ஷார்ட்ல எக்ஸல் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அது 30 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் அப்படிங்கறதுனால ரொம்ப ஷார்ட்டாவே நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோல இன்வாய்ஸ் பில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுல எக்ஸல் ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி சிம்பிளா பார்க்க போறோம். இந்த இடத்துல ரேட் குவான்டிட்டி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். எந்த ஒரு ஃபார்முலாவும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் சைன் வச்சு ஸ்டார்ட் ஆகும். So you just give equal symbol and then what are the things we are going to multiply? Rate in kg and then quantity. So rate in kg ஒரு கிளிக் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அதாவது ஸ்டார் சிம்பிள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க and then quantity கிளிக் பண்ணிக்கோங்க. In this case we are in D5 and then E5. D5 star E5. So you just press enter, you can get the answer. 90 into 2 that will be 180. இப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஈஸியான ஒரு வழி இருக்கு. எந்த செல்லுல உங்களுக்கான ரிசல்ட் இருக்கோ அந்த செல்லுடைய ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம்ல போனீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய இந்த கர்சர் அப்படியே தின்னா மாறும். அதை அப்படியே டிராக் பண்றீங்க, எதுவரையும் வேணுமோ அது வரையும் டிராக் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கலி தட் ஃபார்முலாஸ் வில் பி அப்ளை. இப்போ 210 நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. D7 into E7 இதெல்லாம் நம்ம கொடுக்கல, ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிருச்சு. இதுக்கு பேரு fill feature. And then finally நமக்கு என்ன வேணும், sum எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு we can use 3 ways. எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிட்டு எல்லா செல்லையும் ஒன்ஸ் கிளிக் பண்ணி பிளஸ் சிம்பிள், கிளிக் பிளஸ் சிம்பிள், கிளிக் பிளஸ் சிம்பிள் and then click. We added all the cells. So now you just press enter, you can get the answer. And another way is that is equal to sum open bracket F5, F6, F7, F8 க்ளோஸ் த பிராக்கெட். 4 செல்ல ஆட் பண்ணணும். என்டர் தட்டுறீங்க, அதே அமௌண்ட் கிடைச்சிரும். இது ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் செல்ஸ்னா ஓகே. நிறைய செல்ஸ் இருந்தால் நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இஸ் ஈக்குவல் டு சம் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து ஸ்டார்டிங் செல் காலன் வைக்கிறீங்க, எண்டிங் செல் ஸ்டார்டிங் செல் F5, எண்டிங் செல் F8, அதுக்கப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்குறீங்க, என்டர் தட்டுறீங்க. ஸோ இந்த இடத்துல 3 மெத்தட்ல நம்ம பார்த்துருக்கோம். நம்பர் 1 ஈக்குவல் டு ஸ்டார்ட் பண்ணி F5 பிளஸ் F6 பிளஸ் F7 plus F8 அப்படின்றத கொடுத்தாலும் 970 ஆன்சர் வரும். and is equal to sum open bracket F5, F6, F7, F8 இப்படி கொடுத்து க்ளோஸ் பண்ணீங்கனாலும் 970 வரும். இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட் is equal to sum open bracket F5 colon F8 க்ளோஸ் தி bracket. லிஸ்ட் இருக்குல்ல காலன், அந்த காலனை ரேஞ்ச் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரேஞ்ச் ஆபரேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான இன்வாய்ஸ் பில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். இன்வாய்ஸ் பில்லில் டாக்ஸ் வச்சு எப்படி பண்றது, ஜிஎஸ்டி வச்சு எப்படி பண்றதுன்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது எக்ஸல் ரிலேட்டடா ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா, இந்த டாபிக் எல்லாம் நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.